ஐநா உப்பு எடுத்துடா டக்குன்னு. கரெக்டாக இருக்கா? ஃபயர் ஓட்டையார போகுது. அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு உலக உணவு தினம். இன்றைக்கி ஒரு 300 பேத்துக்கு சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நண்பர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சாப்பாடு. அது இல்லாமல் 30 கிலோ சிக்கனு, கேசரி, தால்ச்சா எல்லாம் அதை பற்றின வீடியோ தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி அளவு கிடையாது, எல்லாம் நிறையா இருக்கனால 30 கிலோ சிக்கன் செய்கிறோம். அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாஸ்ட்டு கோவப்பட்டுற போகிறாரு. நான் அவ்வளோதானே, ரெடி ஆகிடுச்சுல அது. நான் போய் சிக்கனை போடுறேன். ஐநாரு சட்டியை தூக்குவா போகலாம். பார்த்து ஐநாரு இன்னைக்கு வந்து நீ தான் சிக்கன் கிரேவி செய்ய போகிற. ஓகேவா? அண்ணன் சொல்ல சொல்ல டபக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டே இரு. 1 லிட்டர் கடலெண்ணெய் எடுத்து ஊற்று. இது என்ன மண்ணி? நல்லெண்ணெயா? ஓகே சரி, இன்றைக்கி நல்லெண்ணெய் செஞ்சுருவோம். ரைட்டா? நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதில் செஞ்சாலும் சூப்பராக இருக்குது சிக்கனு. இன்றைக்கி நல்லெண்ணெய் செய்யும். 1 லிட்டருக்கு நல்லெண்ணெயை ஊற்று. முதல் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. மக்களே, நம்மளுடைய கிச்சன் எப்பயுமே இப்படி பரபரன்னு தான் இருக்கும். அப்படியே எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். அதுக்கிடையில் தான் ஆர்டர் வரும். அதெல்லாம் இந்த கிச்சனில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லபடியாக வேண்டிக்கிங்க வீடியோ பார்க்குற மக்கள். இன்னும் பெரிய கிச்சனாக வைக்கணும், நல்லபடியாக பெருசாக சமைக்கணும், எல்லா மக்களுக்கும் நல்ல உணவை தரணுன்ட்டு நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி வந்து உலக உணவு தினம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாப்பாடு நிறையா ஒரு 30 படி குஸ்கா ஆகிக்கிட்டு இருக்குது. 30 கிலோ சிக்கன் தான் இப்போ பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். கேசரி, தால்ச்சா எல்லாம் இது ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க யாருக்கோ ஸ்பான்சராக கொடுக்க போகிறாங்க போல். இருந்தாலும் நமக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் நம்ம கடமையில். அதான் இன்றைக்கி சிக்கனை பற்றியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுத்துறோம். நல்லா சாப்பிட்டவங்க. இங்கே கூட நான் சோம்பை போடுறேன், நீ கருவேப்பிலையை போடு. ஓகேவா? பொறு வெடிக்குண்டா. போட்டலாமா? என்ன இந்த பதத்தில் இருக்கும் போது தான் போடணும். புரியுதா? நல்லா போடு. கருவேப்பிலையை போடு. கருவேப்பிலையை நல்லா நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். போடு. அதை போடலாம். போடு. கரண்ட் எடுத்து கிண்டி விடு. குருமா எடுத்து இது நல்லா ரோஸ்டடாக. நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம்? வெங்காயம் நல்லா வதங்கினாதான் அந்த பொருளுடைய தன்மை சூப்பராக வரும், சீக்கிரமும் கெட்டு போகாது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நைனார் வந்து ஒரு 5 கிலோ வெங்காயத்தையும் 1 கிலோ தக்காளி, 50 மிளகு, 50 சீரகம் எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்காரு. அதில் போட போகிறோம். இப்போ போட்டுருங்க நைனார். நைனாரு நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்னடா வதங்கிருச்சுடா? சரி, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்காரு. இப்போ நம்ம நைனாரு ஒரு 300 பூண்டு, 200 இஞ்சி எடுத்து வச்சுருக்காங்க. போட்டுருவோம். அதை போடுங்க நைனார். அவ்வளோதான். மசாலா போட்டால் என்ன போடணும்? வாடா டேய். மிளகாத்தூள் 300, மல்லித்தூள் 100, மஞ்சத்தூள் ஒரு 20 கிராம் எடுத்துருக்கோம். ரைட்டா? இப்போ அந்த இஞ்சி பூண்டு போட்டோம். இதையும் போட்டு உப்பு போட்டோம்னா நல்லா வெந்துடும் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அரைக்கலாம். போடுங்க. வலிச்சு விடுங்க.
நல்லா ஒரு கை அள்ளிட்டியா? கொஞ்சம் கம்மி பண்ணு. இந்த அளவுக்கு உப்பு ஏன் போடுற மசாலாவில்? உப்பு போட்டோம்னா நல்லா மசாலாவும் வெந்துடும், மசாலாவோட உப்பு கலந்துரும் அப்படியே. ஓகேவா? இப்போ கறியை போடும் போது அதன் சாரோடு அப்படியே சேர்ந்து வேகும்போது கறி சூப்பராக இருக்கும். கறியை கழுவி எடுத்துக்கலாமா? நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன், போய் கறியை கழுவிட்டு வந்துடும். எங்கள் பெரிய மாஸ்டர்லாம் பின்னாடி நிற்கிறாரு, சீனியர். ஆஹா, மழை காலத்துக்கு அதுக்கும் வானம்லாம் அப்படியே மேகமூட்டமாக பயங்கரமாக சூப்பராக இருக்குது. அதுக்கு நடுவில் தான் நம்ம சிக்கனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே இழுக்குது, பயங்கரமாக இருக்குது. சிக்கன்னாலே ஒரு டாப்பாக தான் இருக்கும். அதில் நம்ம கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறோம். 30 கிலோங்கிறது ஒரு 300 பேராவது சாப்பிட்லாம். அது அந்த அளவுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கோம். மேகமூட்டத்துக்கு அடுப்பு, இந்த சிக்கனுடைய மசாலு வேறு லெவலில் இருக்குது. இன்னைக்கு நைனாரு மழை வருதுடா, நல்லா சீக்கிரம் கொண்டுவாடா. நல்லா கழுவிட்டியா? பொறு 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 போட்டுடலாமா? நல்லா வெந்துருச்சுடா. என்னன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, ரைட்டா? ஆல்ரெடி சிக்கன்லேயே வந்து தண்ணி கக்கும். நம்ம அதோட கிண்டும் போது சூப்பராக வந்துடும். போட்டுருவோமா? போடு போடு புறா. விடுமா விடுமா, நான் கொட்டுறேன். ஓ, கிண்டு கிண்டு நைனாரு. இந்த கேமராமேன் இங்கே வாங்க. நைனாரு வச்சுருங்க. இந்த சிக்கனை பல டைப்பாக செய்யலாம். சிக்கன் நம்ம எப்படி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம் சிக்கனு சுவையில். இதை நல்லா வதக்கியும் போட்டு செய்யலாம். இப்போ எல்லாம் அரைச்சி போட்டு இப்படி பண்ணுறோம்ல, மசாலா வதக்கி இப்படியும் பண்ணலாம். அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பொருள் அதே பொருள் தான், அந்த வதக்கிற ஸ்டைலை நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து ப்ராசஸ் சீக்கிரம் ஆகி நம்ம டக்குன்னு கொடுக்க முடியும். எப்போயுமே நைனாரு நம்ம கறியோட குவான்டிட்டி அதிகமாக போடுறோம்ல, எப்போயுமே ஒரு லிமிட் இருக்கும். இப்போ 1 கிலோ மசாலுக்கு 1 கிலோ கறி போடலாம். ஆனால் 1 கிலோ மசாலா வந்து ஒரு 1/4 கிலோ கறி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கறியோட சாறு அதிகமாக கூட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தன்மை சூப்பராக இருக்கும், சுவை. ஏன்னா வந்து மசாலா அதே மசாலா தான், கறியோட இது கூடுதலை உனக்கு. அப்படிங்கும் போது சூப்பராக இருக்கும் அது, ரைட்டா? எப்பயுமே நம்ம பண்ணும் போது மசாலா கம்மியாக, மசாலா கூட, கறி கம்மியாக போட்டுறக்கூடாது. என்ன ஆகுன்னா வயிறு பிரச்சனை, நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி வந்துடும். அதனால் கறியோட சாரை கூட்டிட்டு மசாலாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ 1 கிலோ தேவையானது 1.5 கிலோ கறி போட்டு நம்ம பண்ணலாம், சூப்பராக வரும். இந்த ஃபார்முலா விட்டுறக்கூடாது, ரைட்டா? மிஸ்கின் கூட இருந்தேன்னா என்ன செய்வேன் நீனு? என்ன எங்கன்னு இருக்கு? டேய் யா, அதே மாதிரி கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கறி காணாம போயிடும், ரைட்டா? டீ சாப்பிடுவோம், அது கறி வேகட்டும். அவர் ஆசையை நிறைவேற்றிட்டாரு. நைனாரு மழை சடன்னு பெய்யுது, சிக்கன் இழுக்குது, நாக்கு பயங்கரமா போதுண்டா, உடஞ்சிருண்டா. சிக்கன் எப்பயுமே அதிகமாக கிண்டக்கூடாது, அந்த இதை உள்ள தள்ளிவிட அப்படியே. சரி, ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. மிளகு சீரகம் மேலாக போடுவோம். பட்டையிலக்காய் பிரியாணி மசாலா போட்டோன்னு வச்சுக்க இன்னும் டாப்பாக இருக்கும். எடு. ஏற்கனவே 50 மிளகு 50 சீரகம் அந்த வெங்காய தக்காளியோட வதக்கி நம்ம போட்டாச்சு. இப்போ அது இல்லாமல் ஒரு 50 மிளகு 50 சீரகம் திருப்பி அடித்து வச்சுருக்கோம். இது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எதுக்கு போடுறோம் அப்படின்னம்னா அந்த வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய், மிளகு சீரகம், மிளகாத்தூள் எல்லாமே ட்ரெடிஷ்னல். இது கிராம சமையல், அப்படி தான் செம்மையாக இருக்கும். போட்டுவிடு மிளகா. கிண்டு கிண்டு கிண்டு. எப்படி கிண்ட சொல்லியிருக்கேன்? சிக்கன் உடஞ்சிரும், மேலாக கிண்டணும். அடியில் விட்டு பதமாக கிண்டுங்க. செட் ஆயிடுச்சா?
நம்ம கடைக்கு எப்பயும் போகிற அந்த புரோட்டா குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஆர்டருக்கு கொடுக்குற கேசரி நம்ம பெரிய மாஸ்டர் போட்டுட்ருக்காரு. போடுங்க, நல்லா போடுங்க. நல்லா நெய்யில் ரவையை நல்லா வறுத்து கேசரி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் ஒரு நாளைக்கு, அதுவும் சூப்பராக இருக்கும். பைனாப்பிள் கேசரி, முந்திரி கேசரி, ஸ்வீட்லேயே ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு நம்ம கேசரி ஸ்வீட்டு தான். செம்மையாக இருக்கும். கிண்டி இருக்குண்ணே. கழுவிட்டீங்களா? அதா சொல்லுங்க பாய். சரிங்க பாய், பண்ணிடலான்னு சொல்லலாம். சரி, சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. ஆமாண்ணே ஆமாண்ணே. சரிண்ணே சரிண்ணே. நம்மள்ட்டண்ணே நம்ம ஹோட்டலு கணக்கு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட நீங்கள் 15 படி வாங்கினா போதும், ஒரு 180 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்கண்ணே. ஆமாண்ணே. சரி வந்துட்டாரா? இன்னும் 12 தான். நைனாரு சிக்கனை பார்த்துடலாமா? கிண்டுமா நைனாரு. சிக்கன் நல்லா சூப்பராக பதத்துக்கு வந்துருச்சு. நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு தம் போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. அதை போய் உடச்சி விட்டு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பாரு. இது அதுக்குள்ளே இறக்கி விட்டலாம் நம்ம. போங்க போங்க. கண்டிப்பாக உடச்சு விடுங்களா? மேலாக உடச்சு விடு. பார்க்கற நீ விசாமல் உடடா. டேய் சாச்சு விட்றாதா. மேலாக எடுத்து போகிறா சாப்பாடு அடியில் இல்லாமல். என்னடா பிரியாணி மாதிரியே இருக்குது குஸ்கா இன்னைக்கு. குர்றாங்க. அதெல்லாம் நிறையா போடுங்க, எல்லாம் சாப்பிட்டோம். மூடி விட்டுலாமா? அதை மூடி விட்டுருங்க. சிக்கன் ரெடியா? பாய் வாங்க டேஸ்ட். கறியே சும்மா சும்மா கறிங்க. சும்மா டேஸ்ட் தானே பாருங்க. உடவே முடியாது. தெரியுமா? அருமையாக இருக்குது சாப்பாடு. அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. வேச்சா நல்லா அருமையாக இருக்குது. மேலே அவர் முஜிப் பாய் வந்து எங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும், நல்லா செய்யணும், சமையலில் நல்லா முன்னேற்றத்துக்கு வரணும். அவர் அருமையாக இருக்குது எங்களுக்கு. நல்லா இஷ்டாதாங்க, ஆனால் அருமையாக டேஸ்ட் இருக்குது. பரவாயில்ல. கறிலாம் நல்லா வேக்காடு நல்லா அருமையாக கொடுத்துருக்காரு. சிக்கன் நல்லா அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இருக்குது, அருமையாக நல்லா இருக்கு. அவ்வளோ மட்டன் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க. செம்மையாக 40 இல்லை இன்ஷால்லா பண்ணுவோம். நான் சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்குது. நைனாரு நீனும் பாடுறா, டேஸ்ட்டு பாடுறா. வாயே பார்த்துட்டு நம்ம செஞ்சு நம்ம தான்டா சாப்பிட்டு சொல்லணும். தரமாக இருக்குண்ணே.
சாப்பாடு அருமை. சூப்பர் சாப்பாடு அருமை. இப்போ நம்ம பண்ணது குஸ்கா தான் பண்ணோம். சிக்கன் கிரேவி செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸை ஒதுக்கிட்டு அதுதான் குஸ்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் குஸ்காங்கிறது தனியாகவே பண்ணுவாங்க. அது வந்து சைவம் தான் அது. ஏன்னா நிறையா பேர் சாப்பிடுவாங்க. அந்த குஸ்காவே நல்லா செம்மையாக சூப்பராக பிரியாணி மாதிரியே பண்ணியிருக்கோம். மட்டனை போட்டோம்னா மட்டன் பிரியாணி தான் அது. சேம் அந்த மசால் கொடுத்து தான் நம்ம பண்ணது. அந்த குஸ்கா சிக்கன் கிரேவி ரெண்டும் சேரவும் செம்ம டாப்பாக இருந்துச்சு. நைனாரு எண்ணெயெல்லாம் கக்கிருச்சு பாருங்க. பாய் காமிங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம கிண்டாமே சிக்கனுடைய பதம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதோட எண்ணெயெல்லாம் கக்கி மேலே வந்துருச்சு பாருங்க. ஓகேவா? இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு நம்ம ஆர்டர் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து விட்டோம்னா இன்றைக்கி 300 பேர் நல்லா திருப்தியாக குஸ்கா சிக்கன் கிரேவி தயிர் சட்னி தால்ச்சா கேசரி வேறு லெவலில் இந்த மலையில் சூப்பராக சாப்பிட போகிறாங்க. இறக்கி அனுப்பிச்சி விட்றலாமா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிஷ்ஷஸையும் நீங்கள் நேமோட டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணி அந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் போடுவோம். மறக்காமல் முஜிப் பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். நைனாரு இங்கிட்டு வா. அப்படி அப்படியே தூக்கி விட்டாராம். இதே மாத்தினாவளா இதான் அது நீ இன்னும் ஒன்று ஊற்றி விட்ருங்க. தால்ச்சா நிறையா போகும். இன்னொன்று ஊற்றி அடே டேய் என்னடா பண்ணுறா? ஏற்றி விட்றா. டக்குன்னு கிளப்பி விடுவா. எடுத்துட்டு வேணாம்.